ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கனவில் நேரில் பாம்புகள். இதுதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்குற அன்பர்களில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். பிரயாணம் பண்ணக்கூடிய வழிகளில் அடிக்கடி பாம்பை சந்திக்கிறோம். எங்களை வீட்டை சுற்றி நிறையா குட்டி குட்டி நாகங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே சில நேரங்களில் பாம்பு வந்துடுது. கனவுல எப்போ பார்த்தாலும் பாம்பு விரட்டி கடிக்கிற மாதிரி இருக்குது. பாம்பு பார்த்தாலே பயம் வருது. அபசுகுணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தம் ஏற்படுது. இது ஏன் நிகழ்கிறது அப்படின்னு கேட்பாங்க. பாம்புகள் அப்படின்னு வந்துடுச்சுனாலே ராகு கேதுகள் தான். ராகு கேதுகள் இல்லாமல் பாம்புகள் இல்லை, பாம்புகள் இல்லாமல் ராகு கேதுகள் இல்லை. ஏன்னா அவர்களுடைய கிரக உருவமே சர்ப்பங்கள் தான். இதில் ராகு பகவான் கரும்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடும் விஷம் உள்ள பாம்புகளை குறிக்கும். கேது பகவான் செம்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி சில விஷமுள்ள அல்லது விஷம் இல்லாத பாம்புகளை குறிக்கும். கேது லைட்டாக ஒரு செம்பழுப்பு நிறம் கொண்ட கிரகம். அதனால் அவர் கொஞ்சோண்டு வெளிச்சத்தை கொடுப்பார். ராகு அப்படி இல்லை, டார்க்னா டார்க்கு தான், கரும்பாம்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த கிங் கோப்ரான்னு சொல்லக்கூடிய ராஜநாகம்லாம் கரும்பாம்பு சம்மந்தப்பட்டது. விஷமுள்ள பாம்புகள் பூரா ராகு சம்மந்தப்பட்டது. விஷமற்ற பாம்புகள் அப்படின்னு சொல்கிறதும் அல்லது மெலிதான விஷம், செத்து போயிட மாட்டோங்கிற லெவலில் இருக்கக்கூடிய விஷம் உள்ள பாம்புகள்ங்கிறதுலாம் கேது சம்மந்தப்பட்டது. எந்த ஒரு ஜாதகத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு கேது அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு பாம்பு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கனவுல பாம்பு வரும், பாம்பு விரட்டி கடிக்கிற மாதிரியும் வரும், ப்ளஸ் நேர்லையும் நிறைய பாம்புகளை சந்திப்பார்கள். புரிஞ்சுதுங்களா? வண்டி போகும்போது குறுக்க வரும், திடீர்னு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது சுபக்கோள்கள் பார்வை இருந்துருச்சுன்னா, அந்த ராகு கேதுவை 5ல் இருக்கிற ராகு கேதுவை சுபக்கோள்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த பாம்புகளால் ஆபத்து ஒன்றும் நிகழாது. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். பார்வையோடு மட்டுமே இருக்கும், பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் நிகழ்ந்து விடாது. அதே நேரத்தில் அதே 5ஆம் இடத்துல பாவக்கோள்களின் தொடர்புகள் ஏற்பட்டு அவங்க உட்கார்ந்துருக்கிறதும் பாவ வீடுகள் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பாம்புகள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு 5ல் கேது இருக்கார். இவரை லக்னத்தில் உட்காந்துருக்க குரு பார்த்துட்ருக்கார். இவருக்கும் பாம்பு கனவுல வரும், நேர்லேயும் வரும். ஆனால் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அது பாட்டுக்கு அது பாதையில் போயிட்டுருக்கும். இதுவே ஒரு கடகலக்ன ஜாதகத்திற்கு விருச்சிகத்தில் ராகு இருக்கார். விருச்சிகத்தில் ராகு இது உட்கார்ந்துட்டுருக்கிறது பாவ வீட்டில். இந்த ராகுவை கண்ணியில் உட்கார்ந்துருக்க சனி 3ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. விருச்சிகத்திலே செவ்வாயும் இருக்கார். இதுதான் டேஞ்சர். செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு டேஞ்சர், ராகு அங்கே இருக்கிறது ஒரு டேஞ்சர், சனியும் பார்க்கறது ஒரு டேஞ்சர். இப்போ இவங்களுக்கு கனவுலையும் பாம்பு வரும், நேர்லையும் பாம்பு வரும், பாம்பினால் கடிக்கப்படும் ஆபத்துகளும் ஏற்படும். வித்தியாசம் புரியுதுங்களா? ஸோ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் பாம்புகள் உங்கள் வாழ்வியலில் குறுக்கிடும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம்? பொதுவாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் நாக உருவம் பதித்த சிலை கொண்ட கோயில்களில் ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்கிறது உத்தமம். அதே மாதிரி துர்க்கையை வழிபாடு செய்வது, ராகு கால நேரத்தில் துர்க்கையை வழிபாடு செய்கிறது உத்தமம். ஆஞ்சநேய பெருமானை தொடர்ந்து வணங்கி வர்றது சிறப்பு. அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் மூல நட்சத்திர நாட்களில் அனுமனை வழிபாடுறது மிகச் சிறப்பு. விநாயக பெருமானை தொடர்ந்து வணங்கி வர்றதும் சிறப்பு. இதை பண்ணும்போது இந்த பாம்புகளுடைய தாக்கம் கனவுல வர்றது படிப்படியாக குறையும், நேரில் பார்க்குறதும் குறைய ஆரம்பிக்கும். இது போக ராகு திசை கேது புத்தி, கேது திசை ராகு புத்தி நடப்பு காலத்தில் பாம்புகளை சந்திக்கும் விதிகள் உண்டாகும். உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை கேது புத்தி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலோ அல்லது கேது திசை ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் பாம்புகள் நிஜத்துலேயும் கனவுலையோ நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் அது இருக்கும். தென் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ராகு திசை கேது புத்தி முடிஞ்சோடனையோ அல்லது கேது திசை ராகு புத்தி முடிஞ்சோடனே சரியாக போய்டும். உங்கள் லக்னேசன் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியை
ராகுவோ அல்லது கேதுவோ கிரகணப்படுத்தி இருந்தாலும், அதாவது ராகு கேதுவோடு அவங்க க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ளே சேர்ந்த நிலையில் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கும் பாம்புக்கும் எப்போதும் தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது கனவுல தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும், அல்லது நேரில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கும் நான் மேற்சொன்ன தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது. சர்ப்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வாழ்க்கையில் நீங்கும். பாம்புகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நிவர்த்தியாகும். புகழ்பெற்ற பரிகார ஸ்தலங்கள், அதாவது திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி, இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஜஸ்ட் அந்த இடத்துல வணங்கி வர்றது, இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வர்றதும் கூட உங்களுக்கு இந்த சர்ப்ப தோஷம், அதாவது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும். இதுபோக லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது அப்படின்னு இருந்து ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகங்கள் திருமணத்துக்கு பிறகு, வாழ்க்கை துணை அமைப்பு வந்த பிறகு பாம்புகளை காண்பதும், பாம்புகளால் தொல்லை ஏற்படுவதும், பாம்புகள் கனவுல வர்றதும் நிகழும். இதில் நிறைய விதிகளில் ராகு கேது சம்மந்தப்படாமல் பாம்பு வராது. லக்னாதிபதியை ராகு கேது பிடிச்சிருந்தாலும் வரும். 5ஆம் இடத்துல ராகு கேது அமர்ந்து சுபக்கோள்கள் பார்த்தால் வரும், பாவக்கோள்கள் பார்த்தால் வரும், பாவக்கோள்களோடு இணைந்தால் வரும். பாவக்கோள்களுடைய இணைவு இது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. சுபக்கோள்களுடைய இணைவு சுபர்களுடைய வீட்டில் இருக்கிறது அவ்வளோ பெரிய டேஞ்சர் இல்லை, ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போயிடும். எப்படி இருந்தாலும் சர்ப்ப தெய்வங்களை வணங்கி வர்றது, ஆஞ்சநேயரை வணங்கி வர்றது, விநாயக பெருமானை வணங்கி வர்றது, ராகு கால நேரத்தில் துர்க்கையை வணங்கி வர்றது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த புகழ்பெற்ற சர்ப்பஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவை பிரீத்தி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது. காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம், இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் முடியும். உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ, எங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அங்கே போயிட்டு உங்களுக்கு குடும்பத்தினருக்கு நாம நட்சத்திர அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது சிறப்பு. சர்ப்பத்தை ஆவணமாக, அதாவது ஆபரணமாக கொண்ட சிவபெருமானை வழிபடுறதும் சிறப்பு. சர்ப்ப படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறதும் சிறப்பு. பொதுவாக புதன் வலுத்து ஜாதகத்தில் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா இந்த சர்ப்பங்களால் எப்போவுமே நெகட்டிவ் இருக்காது. சும்மா கண்ணில் படும், பார்க்கலாம், கனவுல வரும்னு சொல்லலாம், ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. புதன் மகாவிஷ்ணுவுடைய அம்சங்கிறதுனால புதன் வலுத்தவர்களுக்கு ராகு கேதுவே பெரிய நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பாம்புகளும் பெரிய நெகட்டிவ் செய்யாது. பாவக்கோள்களோடு தொடர்பு பெறுவது, 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுவது, அந்த வீட்டில் மேற்கொண்டு பாவிகள் சேர்ந்திருப்பதுங்கிறதெல்லாம் தான் இந்த பாம்பு கடியினால் உயிரே போயிடுச்சுங்கிற லெவலுக்கு மோசமான பாதிப்புகளை தரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இந்த பரிகாரங்களை, பிரீத்திகளை கட்டாயம் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த யுகத்தை ஆண்டு கொண்டிருப்பது ராகு தான். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ராகு தாங்கிறதுனால விஷம் மிகுந்த நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகும். நீங்கள் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருப்பதன் மூலமாகவும், இடைவிடாத இறை நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்து கொள்வதன் மூலமாகவும் இந்த மாதிரியான பிராபலங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். சுபர்களின் பார்வையும் இணைவும் இருக்கும்போதோ, புதன் வலுத்து இருக்கும்போதோ இதை பற்றி பெருசாக நெகட்டிவாக இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.